தம்பி ஸ்கோர் என்ன? ஒரு பாலுக்கு 4 ரன் எடுக்கணும்பா. ஒரே பாலா? வெற்றியை தீர்மானிக்கும் கடைசி பந்தை போடுவதற்காக பந்து வீச்சாளர் பந்தை சூடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஆட்டக்காரர் பந்தை பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. நீ கிளறிய பார்க்க போல. இப்ப எதுக்கு வந்த? ஓ, நீங்க எடுத்துட்டு வரலன்னா நாங்க சாப்பிட மாட்டோமா? உன்னை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்குறதே உன் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஜன்னல் வழியா யாரோ பாக்குறாங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ரெடி? ஏய், என்னடா பண்றீங்க? அங்க என்ன பார்வை? பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? காலை கீழே போடுங்க. இன்டீசன்ட் ஃபெலோஸ். உன் உதவாக்கிற ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வெளில போ. அவுட், கெட் அவுட். இனிமே அவங்களை இங்க பார்த்தா அவ்வளவுதான். போலாம் வாடா. அவங்க கைய கால தூக்குறதே நம்ம பார்க்கணும்ன்றதுக்காக தான். பெருசுகிட்ட சொல்லி வை. அடம் பிடிக்காதடா டேய். ஷாப்பிங்கா? யா. நீங்க? வார்னிங். வார்னிங்கா? விடுடா நானும் வாடா. மச்சான் லெஃப்ட் பாதியிலே நிக்கணும். ஏதாவது பண்ணு. நல்லவன் நினைச்சோம். இவனே எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி தான். போஸ்டரே திங்குற மாதிரி. ஐயோ, நம்மள தான் பாக்குறான். மூச்சு வேற பலமா அடிக்குதே. முருகா 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 முருகா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னடா நிறுத்திட்டியா? நிறுத்திட்டேன். ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப், அம்மா காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப். என்னாச்சு? இல்லைங்க, நான் ஒரு வயசு பையன், தனியா நிக்கிறேன். நீங்க ஏதாவது எங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னா அதான் ஒரு சேஃப்டிக்கு. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? எப்படி எப்படி? நீங்க மட்டும் எங்களை அப்படி அப்படி தப்பா நினைக்கலாம். நாங்க உங்களை இப்படி இப்படி நினைச்சா தப்பா? எங்களுக்கும் கற்பு இருக்குமா? நான் உங்களை தப்பா நினைச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. எல்லா பொண்ணுங்களும் ஆம்பளைங்களும் இப்படி தானே நினைக்கிறீங்க. என் கண்ணு முன்னாலே லிஃப்ட் நிப்பாட்டிட்டானுங்களே. அரே அரே தரங்கடா மெக்கானிக். டேய், லிஃப்ட் நின்றுச்சுடா. நிறுத்திட்டோம். விளையாடுறீங்களா? விளையாடு. இன்னும் 1 hour ஆகுமா? இல்லடா, இன்னும் 10-15 நிமிஷம். என்னடா சொல்ற? இன்னும் 1 hour ஆகுமா? புரிஞ்சிருச்சு. 1 hour ஆக்கிடுறோம். 1 hour ஆகுமா? அவ்வளோ நேரமா? மூச்சு திணறி செத்துட்டா? அதுவும் நல்லதுதான். எந்த பிரச்சனையும் இல்லை. செல்போன் பில்லு, கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை எதுவும் கட்ட வேணாம். ஷாப்பிங் கூட வேணாம். இந்த ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக் எதுவும் வேணாம். நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். என்னது இது? அது ஜஸ்ட் க்ரீம். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? நீங்க? நான் நினைக்கிற குவாலிட்டிஸ்ல யாரையும் இன்னும் பார்க்கலங்க.
எப்படி இருக்கணும்? நிறைய படிச்சிருக்கணும், பெரிய ஜாப்ல இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கணும். சீ, அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா. எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. நீங்க எந்த மாதிரி பொண்ணு? நமக்கு எந்த மாதிரி ஐடியா இல்லைங்க. ஏன்? ஏன்னா என்ன சொல்றது, அவங்க அவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. பொண்ணுங்கனாலே கடுப்பா இருக்கு. என்னாச்சு? பழக்க தோஷங்க. லிஃப்ட் ரெடி. ஆன் பண்ணு. ஏய், ஏற்கனவே உங்ககிட்ட அடி வாங்கினது பத்தாதா நானு? இப்ப லிஃப்ட் சர்ன்னு கீழே போய் டமார்னு தேட் புலவர நிக்கணும். அதானே? அதான். பாடுனீங்களா? மறுபடியும் சந்தேகமா? நான் கோவமா கிளம்புறேங்க. கோபப்படாதீங்க. ச்சே, எனக்கு ஏன் இப்படி தப்பு தப்பா தோணுது? ஓகேவா? என்னடா ஓகே? எப்படி ஷேக் ஆச்சு தெரியுமா? இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. ஓகே வாங்க. ஓகே. ஓகே வாண்டா. ஓகே ஓகே. தூக்குதுங்க. அதான் ஹேர் ஸ்ப்ரே. என்கிட்ட இன்னும் 3 ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இதுவே ஜாஸ்தி. சீக்கிரம் ஆன் பண்ணியா? அப்படி போடு போடு போடு, அசதி போடு கண்ணால, இப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கையால. அந்த பயம் இருக்கட்டும். வா சுருதி. ஹாய். வீட்டுக்கா? யா. அது என்னது இது கலர் பாக்ஸ்? டிஃபன் பாக்ஸ். உப்மா இருக்கா? இல்ல, எப்போ சாப்பிட்டாச்சு. கையும் களவுமா பிடிச்சி இன்ஸ்பெக்டர் ஒப்படைச்சிட வேண்டியதான். செல் நம்பர் கிடைச்சா நல்லா இருக்குமே. உங்க செல் நம்பர் என்ன? அதான். இதுல இருந்து என் போனுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துறேன். ஓகே. தேங்க்ஸ். போர் அடிக்குது, மீட் பண்ணணும்னு சொன்னேன். வந்தேன். வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போ எனக்கு போர் அடிக்குது. மனசுல எது இருந்தாலும் சொல்லு, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நான் தான் சொல்லணும், நீ சொல்ல மாட்டேன். இஷ்டம் இருந்தாலும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாமலே ஃபாலோ பண்றேன். பார்த்துட்டா ஃபாலோவே பண்ணாத மாதிரி நடிக்கிறேன். நான் ஃபோன் பண்ணப்போவே உனக்கு தெரியும் நான் எதை பத்தி பேச போறேன்னு. ஆனா ஒண்ணுமே தெரியாத பப்பா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, பயங்கரமான கேடிதான் நீ. யார் இல்ல, இப்ப எல்லாரும் அப்படிதான். வெளியே தான் ஒண்ணும் தெரியாத மாதிரி. தோ நீ நான். சரி, விஷயத்துக்கு வா. ஷோ முருகா, என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. எப்படி சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. சொல்றேன். ஆக்சுவலி என் ட்ரீம் பாய்க்கு தேவையான ஒரு குவாலிட்டி கூட உன்கிட்ட இல்லை. ஏன்னு தெரியல, என் மனசு எப்போ உன்னையே தேடுது. எவ்வளோ தடவை நான் என்னையே கேட்டேன், அவ எனக்கு கரெக்டா இல்லையான்னு. எப்ப கேட்டாலும் என் மனசு சொல்ற ஒரே பதில் தமிழ். எனக்கு தெரியும் நான் நினைக்கிறதா நீயும் நினைக்கிறேன்னு. ஆனா அது நீயே என்கிட்ட சொன்னா I feel happy. கரெக்ட். நான் தான் அவனை முதல்ல நினைச்சேன், ஆனா சொல்லல. ஏன்னா எனக்கு படிப்பு இல்லை, வேலை இல்லை,
ஆனால் ஏதோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நான் அவனுக்கு மேட்ச் இல்லை. நீ இப்படி ஓப்பனாக பேசுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பார்த்தா என்னை விட உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்குது. உனக்கு நான் மேட்ச் இல்லை. ஏன்? நான் எப்பேற்பட்ட புறம்போக்குன்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை யோசிச்சு பார். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். கண்ணை மூடு. எதுக்கு? Just close your eyes. I love சொல்லு. எங்க இருக்க? வடபழனி போஸ்ட் ஆஃபீஸில். இல்ல, நீ இங்க தான் இருக்க. பார்த்துட்டாளா? இல்லையே. போய் சொல்ற, நீ இங்க தான் இருக்க. நீ பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி இல்லையே. மறுபடியும் போய் சொல்ற. நீ இப்ப இங்க தான் இருக்க. எல்லாம் உண்மைனா நீ இங்க தான் இருக்க. நான் போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஏன் என்ன ஏமாத்துற? நீ இங்க தான் இருக்க. My love is true. ஏன்டா தம் அடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? அடிங்கக்கமக்கா. இதான் வடபழனி போஸ்ட் ஆபீஸா? போவோம்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல. போஸ்ட் ஆபீஸ் போற மூஞ்சி இது. ஏன்டா இந்த மூஞ்சி போஸ்ட் ஆபீஸ் போக கூடாதா? விட்டா நாங்க ஸ்டாம்பே ரிலீஸ் பண்ணுவோம். நீ இங்க இல்லன்னு தானே சொன்ன? மனுஷங்களை கொல்ற உனக்கு மனசு பத்தி என்ன தெரியும்? யாரையாவது லவ் பண்ணா தானே தெரியும். ஏன் நீ யாரையாவது லவ் பண்றியா? இது வரைக்கும் பண்ண, இப்ப டிராப் பண்றேன். சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டேன், அதுக்கு போய் திடீர்னு வந்து ஷாக் கொடுப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? That's why I hate you. I hate you completely. கோவமா இருக்கிற, அப்புறம் பேசிக்கலாம். போ கிளாஸுக்கு போ. That's why I hate you completely. ஏன்டா உன் ஆள் இப்படி தானே? ஏ டென்ஷன் பார்ட்டிங்கடா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். மறந்துரு. வேஸ்ட். நீ எனக்கு வேஸ்ட். மறந்துட்டேன். போ சொல்டா. டிவி விளம்பரம் மாதிரி அடிக்கடி வந்து நின்னுக்கிட்டு போ சொல்லு. நிஜமாவே போயிட்டா. இவனை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. முதல்ல இந்த தருதலைங்களோட சுத்துறதை விட்டுடு. எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? சொல்லு. விட்டுரு விட்டுருன்னு சொல்றியே, விட்டுறதுக்கு அவங்க என்ன சிகரெட்டா? ஃப்ரெண்ட்ஷிப்மா. ஆமா, எனக்காக நீ என்ன செஞ்ச? என்ன செஞ்ச சொல்லு. வருவ, எங்கேயாவது பார்ப்ப, இல்லைன்னா ட்ரெயினில் பார்ப்ப, ஈன்னு சிரிப்ப, இல்லைன்னா ஊன்னு அழுதுட்டு போயிடு. வேற என்ன செஞ்ச? அட, வயசு பையன் காத்து வாக்குல லோ லோன்னு சுத்துறானே, பாவம் யாரும் இல்லையே. சாப்பிட்டானா இல்லையா? ஏதாச்சும் வேணுமா கேட்டியா? கொஞ்சம் உப்புமாவாச்சும் கொடுத்தியா? இல்ல.
குடும்பத்தோட கேரியரா தூக்கின்னு ஓடு சுத்துறீங்களே தவிர சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? டிஃபன் லெவல்ல கூட கமிட் ஆகுறது இல்ல, லைஃப் ஃபுல்லா கமிட் ஆகணுமா? இந்தா தின்னு, என்னையும் சேர்த்து தின்னு. சீ